கேஎல் என்ஜாய் உறவுகள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம சேனலில் போடுற அனைத்து வீடியோக்களும் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி தான் நடந்துகிட்டு இருக்குது. வீடியோவை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கேஎல் என்ஜாய் உறவுகள் அனைவருக்குமே இனிய போகி மற்றும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள், ஓகேங்களா? எப்பயும் போல் புது வருஷம், தை வருட பிறப்பு, இருக்கிற பழைய நினைவுகள் கஷ்டங்கள் எல்லாத்தையும் நாளைக்கு போகியில் போட்டு கொளுத்திட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷாக இனி வரும் காலங்களில் எல்லாமே சிறப்பாக அமையும் அப்படின்ற கடவுளை பிரார்த்திக்கிறேன், ஓகேங்களா? நீங்களும் நல்லா இருக்கணும், உங்கள் குடும்பம் எல்லாமே நல்லா இருக்க எப்பயுமே வேண்டிக்கிறோம், ஓகேங்களா? கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நாளைக்கான ஒரு கெஸ்ஸிங்கான ஒரு வீடியோ ஒன்று போட்டுருவோம், ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 93 அப்படின்ற நம்பர் வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்குங்களா? கடைசியாக 43, ஒரு 73, ஒரு 49, அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 79ன்னு வச்சு 793 வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு 64 BC 464 அப்படின்னு சொல்லி கேமை முடிச்சிருந்தோம், ஓகேங்களா? அதோட இன்றைக்கி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன், கரெக்டாக 699 அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட் அடிச்சிருந்தேன், ஓகேங்களா? இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 699. ஆல்ரெடி நான் பார்த்தீங்கன்னா ஓப்பனில் நம்ம 69 அப்படின்ற நம்பரை ஃபாலோயிங்கில் கொடுத்துருந்தோம், ஞாபகங்களா? ஒரு 691 அப்படின்ற நம்பர் வரும்னு சொல்லியிருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா 691 அடிச்சிருந்தோம். அதேமாதிரி 696 அப்படின்ற நம்பர் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா ஏபி கம்பல்சரி பார்த்தீங்கன்னா இந்த 69 ஃபாலோயிங்கில் சொல்லியிருந்தேன். ஏன்னா போன மாதம் எண்டு வரைக்குமே மேக்ஸிமம் அதை ஃபாலோ பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாளுக்கு மேலே நம்ம அந்த நம்பரை தொடர்ந்து கொடுத்துட்டே வந்திருந்தோம், ஓகேங்களா? ஆனால் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த ஏபி 69 அப்படின்ற நம்பரை அடிச்சிருக்கான், ஓகேங்களா? ஆனால் உண்மையாலுமே ஒரு நல்ல நம்பர். நம்ம எப்பயுமே சொல்கிற மாதிரி தான், ஒரு கேமை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 நம்பரை நம்ம கரெக்டாக லாக் பண்ணுறோம் அப்படின்னா அது ஏபியா பிசியா ஏசியான்னு சொல்லி அது கரெக்டாக லாக் ஆனால் மட்டும்தான் அது டேரெக்டாக எப்பயுமே ஒரு வின்னிங்காக வரும், ஓகேங்களா? அதுக்கு நிறைய உதாரணம் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அதுவும் மாதிரி தான் இந்த ரிசல்ட்டுமே நமக்கு ஒரு ஏபிபிசி ஏசி அப்படி கரெக்டாக 3 நம்பரையும் வச்சு லாக் பண்ணுறோம் அப்படின்னா டேரெக்டாக அந்த நம்பர் வரதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா? கரெக்டாக பார்த்திங்கன்னா நமக்கு போன மாதம் ஒரு 669 அப்படின்னு ஒரு ரிசல்ட் வச்சுருந்தான். இதில் நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பிசி 69 அடிச்சிட்டான், ஏசி 69 அடிச்சிட்டான். கண்டிப்பாக ஏபியில் ஒரு 69 அப்படின்ற நம்பர் வரும் தான் நம்ம இந்த ஏபி 69 ஃபாலோயிங்கில் கொடுத்துருந்தோம், ஓகேங்களா? அதேமாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா போன மாதம் நமக்கு ஒரு ஏசியில் ஒரு 99 அடிச்சிருந்தான், அடுத்து ஏபியில் ஒரு 99 அடிச்சிருந்தான். அப்போ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பிசியில் ஒரு 99 அப்படின்ற நம்பர் மட்டும்தான் இருந்தது, ஓகேங்களா? நீங்கள் நிறையா திரும்ப நான் கெஸ்ஸிங் உங்களுக்கு ஒரு வாட்டி நான் சொல்லிக் கொடுக்கும்போது சொல்கிறேன், இந்த மாதிரி விஷயத்தை எப்பயுமே கொஞ்சம் டீட்டெயிலாக பாருங்கள், ஓகேங்களா? இப்போ கரெக்டாக இங்கே பிசி அடிச்சிட்டான், ஏசி அடிச்சிட்டான், ஏபியில் ஒரு 69 அப்படின்ற நம்பர் பெண்டிங்கு. அதேமாதிரி இங்கே நல்லா பாருங்கள், நமக்கு ஏசியில் ஒரு 99, கரெக்டாக ஏபியில் ஒரு 99, அப்போ பிசியில் ஒரு 99 பெண்டிங்கு. இப்போ இந்த 2 நம்பரையும் நம்ம எப்போ அவன் லாக் பண்ணுறானோ அதுதான் டேரெக்டாக ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் நம்பராக வரணும். ஏபி 69க்கு 69 அடிச்சிட்டான், பிசி 99க்கு பிசி 99 வச்சு 699 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரமான ஒரு கெஸ்ஸிங்கை இன்றைக்கி முடிச்சிட்டான், ஓகேங்களா? ஒரு நல்ல நம்பர். எப்பயுமே உங்களுக்கு இது மாதிரி நான் அந்த லாஸ்ட்டாக அந்த 376, இந்த 802, அப்புறம் 290 இப்போலாம் பார்த்தீங்கன்னா மாதத்தில் 1 or 2 நம்பர் கம்பல்சரி இப்படி தான் அடிக்கிறான், கேமில் கம்பல்சரி இப்படி தான் அடிக்கிறான். நானுமே போன மாதம் பார்த்தீங்கன்னா அந்த 69 வச்சு அதேமாதிரி டபுள்ஸ் வச்சு நிறையா அடிக்கிறான்னு சொல்லி 669க்கு சரி ஒருவேளை நம்ம 69 வச்சா 696 அப்படின்ற நம்பர் கூட வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு போன மாதம் டபுள்ஸில் பார்த்தீங்கன்னா 122 என்ன பண்ணான்னு கேட்டால் அப்படியே 212 அப்படின்னு சொல்லி இங்கே கேம் முடிச்சிருப்பான், ஓகேங்களா? அதேமாதிரி இந்த 880க்கு அப்படியே 880 அப்படின்னு சொல்லி அப்போ இந்த 669க்கு மேக்ஸிமம் இதை கூட எடுத்து 696 அப்படின்ற நம்பர் வரும் கூட அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருந்தோம். ஆனால் 99 ஒரு நல்ல நம்பர் தான். இது நம்ம யாரும் குறை சொல்ல முடியாத நம்பர். ஆனால் என்னைக்கு வரும் அப்படின்றது மட்டும்தான் இங்கே பெரிய ஹைலைட்டாக இருக்குது. ஏன்னா எந்த ஒரு 69 ஏன்னா மேக்ஸிமம் இன்றைக்கி கூட நான் சீபோர்டு 9 தான் வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இது ஜாயினில். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு எப்பயுமே இந்த விஷயத்தை தொடர்ந்து நமக்கு சிபோர்டாக இருக்கட்டும், பி போர்டாக இருக்கட்டும், ஏ போர்டாக இருக்கட்டும், எப்போ தொடர்ந்து ஒரு 3 நம்பர் தொடர்ந்து அடிக்கிறானோ அப்போ அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அது கம்பல்சரி ஆப்போசிட் வச்சு தான் அடிக்கிறான். நிறையா இடத்துல நீங்கள் பார்த்துக்கலாம், ஓகேங்களா? இன்றைக்கி உதாரணத்துக்கு இங்கே கூட நான் இப்போ லாஸ்ட் டைமாக நேற்று வீடியோ போடும்போது கூட சொல்லியிருந்தேன், நமக்கு தொடர்ந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா 3 நாள் பார்த்திங்கன்னா 4 அடிச்சிருப்பான், ஓகேங்களா? அப்போ 4வது நாள் கரெக்டாக என்ன பண்ணியிருப்பான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு 4க்கு 9, ஓகேங்க. நான் மேக்ஸிமம் பிசி 29 அப்படின்ற நம்பர் தான் வரும்னு பார்த்தோம். ஆனால் 99 அப்படின்ற நம்பரை அடிச்சிட்டான். நிறைய பார்த்துக்கலாம். இப்போ நாளைக்கான ஒரு கெஸ்ஸிங் ஒன்று கொடுத்துட்றேன். ஒரு சரியான நம்பர் இது. 2-3 விஷயத்தில் கரெக்டாக லாக் ஆகும். கொஞ்சம் வெயிட்டிங்கில் இருக்குது, பார்த்துக்கோங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா போன மாதம் நமக்கு பி போர்டு 9 வச்சு ரொம்ப கம்மியான நம்பர் தான் ஆச்சா. 2 நம்பர் தான் ஆச்சா. 149, அடுத்து பார்த்திங்கன்னா 159, வேறு எந்த நம்பருமே அடிக்கலை, ஓகேங்களா? கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கோங்க. கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 49, 59. அதேமாரி இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நம்பர் தான், அதுவும் பார்த்திங்கன்னா 49 ரிப்பீட், அதை விட்டுருங்க. இதில் இன்னொரு விஷயத்தை நல்லா நோட் பண்ணிங்க. என்ன பண்ணியிருப்பாங்க கேட்டால் மறுபடியும் பார்த்தீங்கன்னா 49 அடிச்சிருப்பாங்க. இங்கே 49, இங்கே ஒரு 49, இங்கே ஒரு 59, இங்கே ஒரு 59, இப்போ 69. இப்போ நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 2 நம்பருக்கு 2 கேமை முடிச்சிட்டாங்க. 49க்கு அந்த கேமை முடிச்சிட்டா, 59க்கு முடிச்சிட்டான். இருக்கிற ஒரே நம்பர் பார்த்தீங்கன்னா 69. அதுவும் இன்றைக்கி அடித்த நம்பர் நிற்குது. அதுவும் நாளைக்கே வரதுக்கான ஒரு சின்ன
இல்லை சின்ன இல்லை கொஞ்சம் பெரிய வாய்ப்பே இருக்குது. கெஸ்ஸிங்கை சொல்லிடுறேன். உங்கள் கெஸ்ஸிங்கில் வருது அப்படின்னா தாராளமாக ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இங்கே என்ன பண்ணியிருப்பான்னு கேட்டிங்கன்னா, நான் நிறைய டைம் சொல்லிட்டேன். நமக்கு ஒரு 0ன்னு அடிக்கும்போது அங்கே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பரை கூட்டி அடிப்பான்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல இங்கே பாருங்கள். உதாரணத்துக்கு பார்க்கணும் 19 பிசி அடிச்சிருப்பான். அப்படியே 20 அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பான். அந்த மாதிரி வந்து நிறையா உள்ளே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இங்கே அதேமாதிரி பாருங்கள், கரெக்டாக ஏபியில் 49 அப்படின்னு சொல்லி போன மாதம் ஒரு ரிசல்ட் அடிச்சிருப்பான். 49க்கு 400 அது கீழே அப்படியே பாருங்கள் ஒரு நம்பரை ப்ளஸ் பண்ணி 50 அப்படின்னு சொல்லி கேமை முடிச்சிருப்பான். ஓகேங்களா? 49க்கு கரெக்டாக 50. இங்கே இன்னொரு விஷயம் பண்ணியிருப்பாங்கன்னா வேறு 9 கிடையாது. இங்கே கரெக்டாக 49க்கு 50 அடிக்கும்போது அது கீழே வந்து பாருங்கள் அப்படியே பீபோர்டு 0 வச்சு 60 அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட் அடிச்சிருப்பான். இந்த 60க்கு கம்பல்சரி ஒரு நம்பரை குறைச்சி 59 அப்படின்ற நம்பர் கேமில் வரும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அடுத்த நாளே ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ஃபாலோ பண்ணுங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவன் கரெக்டாக 59 எடுத்துகிட்டு வந்து அந்த மாதம் கேமில் முடிச்சிட்டான். இப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. பீபோர்டு 0 வச்சு நமக்கு அடித்தது 2 நம்பர் தான். ஒன்று 50, 60. அந்த 50க்கு ஒரு நம்பரை குறைச்சா 49 முடிச்சிட்டான். 60க்கு ஒரு நம்பரை குறைச்சா 59 அப்படின்னு சொல்லி கேமே முடிச்சிட்டான். அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் பிசி 49 ரிப்பீட்டு, ஏபி 49 ரிப்பீட்டு, ஏபி 59 ரிப்பீட்டு. இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஒரே ஒரு நம்பர் அடிச்சிருக்கான். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏபியில் 69 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்கான். ஓகேங்களா? இப்போ என்னோட கெஸிங் கரெக்டாக இருந்தது அப்படின்னா இப்போ நான் சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கே எப்படி 49க்கு 50 நடிச்சானோ இங்கே 59க்கு ஒரு 60 நடிச்சானோ இந்த 69க்கு கம்பல்சரி நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏபியில் ஒரு 70 அப்படின்ற நம்பர் வரதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. இதில் 2-3 விஷயத்தை நான் தெளிவாக சொல்லிடுறேன். சாதாரணமாக அது 70 அப்படின்ற நம்பரை நம்ம கொடுக்கலாம். அதேமாதிரி இங்கே பாருங்கள் போன மாதம் நமக்கு அந்த 669 பிசி 69 அடிக்கும்போது அது கீழே வந்து பாருங்கள் அப்படியே 25 அடிச்சிருப்பான். 25க்கு ஃபுல் ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா 70. ஓகேங்களா? அங்கேயுமே பாருங்கள் பிசியில் அந்த 69க்கு கரெக்டாக 70 அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பான். ஆனால் அங்கே என்ன பண்ணியிருப்பான் 2 நம்பர் ஆப்போசிட். ஆனால் இங்கே வந்து பாருங்கள் இந்த 69க்கு கம்பல்சரி டேரெக்டாக 70 அப்படின்னு தான் வைக்க போகிறான். ஓகேங்களா? நீங்கள் இன்னொரு விஷயத்தை நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும். இந்த மாதத்தில் நமக்கு ஒரு 25 ஒரு 20 அப்படின்னு 25 ஒரு நாள் விட்டு 20 முடிச்சிருப்பான். இங்கே அப்படியே நமக்கு பாருங்கள் இங்கே 02 20 திரும்பினா 02 இங்கே பார்த்தீங்கன்னா அப்போ 52 அப்படின்ற நம்பரே அங்கே வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? எப்படி பார்த்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த 52க்குமே ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா 70 அப்படின்ற நம்பர் தான் வருது. ஓகேங்களா? மேக்ஸிமம் கேமில் நாளைக்கு ஏபி 70 அப்படின்ற நம்பர் வரதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் பாருங்கள் கரெக்டாக அந்த 9லாம் எங்கே அடிக்கிறானோ அங்கே எல்லாமே இந்த மாதிரி பேட்டர்ன் தான் வச்சு ஆடிட்டு வரான் மேக்ஸிமம். ஏன்னா 2 நம்பரை முடிச்சிட்டா 3வது வாட்டியும் முடிக்கிறதுக்கான நிறைய உதாரணம். இதில் ஹைலைட் என்னன்னு கேட்டால் இந்த 69க்கு அவன் 25 கரெக்டாக அடிச்சான்ல, அப்போ 25க்கு ஃபுல் ஆப்போசிட் வந்து 70. அதேமாதிரி இந்த 69க்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணால் 70. அங்கே 25 ஆப்போசிட் இங்கே டேரெக்டாக 70. அப்போ ஏபி 70 அப்படின்ற நம்பர் வரத்துக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஏபி 70 அப்படின்னு வருதுன்னா 2 விஷயம் தான். ஒன்று நம்ம கரெக்டாக போன மாதத்தில் வந்து ஒரு பிசி 73 அடிச்சான், ஏபி 73 அடிச்சான், ஒரு ஏசி 73 வரும் அப்படின்னு பார்த்தேன். இதில் ஏசி 73 சொல்கிறதுக்கு இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு முன்னாடி நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 0-24 அப்படின்னு சொல்லி கேமை முடிச்சிருந்தான். ஓகேங்களா? ஒரு 0-24 முடிச்சிருந்தான். இங்கே ஏபியில் 02 ஏசி 04 இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிசியில் இப்போ ஒரே ஒரு 03 அப்படின்னு வருதுன்னா இந்த கேம் முடியறதுக்கு நிறையா வாய்ப்புகள். இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா திரும்பி ஏபியில் 05 அடிச்சா ஏசியில் 0 அடிச்சான். இதனோட கேப்பில் ஒரு 03. ஏன்னா நிறைய நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்க்காதப்போ இங்கே கேமை முடிச்சிடறான். நிறைய இடத்துல வந்து பார்த்தோம்னா அடுத்தடுத்த நாளே அடிப்பான். இப்போ அதேமாதிரி நம்ம உதாரணத்துக்கு நம்ம சொல்கிறது இப்போ இந்த 774 இருக்கும். இங்கே நல்லா ஏபி 74 ஏசி 74 இங்கே பிசி 74 வரும்னு சொன்னால் நான் பிசி 74 வரல. அதேமாதிரி இங்கே பாருங்கள் 255 வச்சிருப்பான், ஏபி 25 ஏசி 25 இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பிசி 25 வச்சிருப்பான். இங்கே சில இடத்துல நம்ம வந்து கரெக்டாக வரும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஆனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிடுது. சில இடத்துல நம்ம கொஞ்சம் கேஷுவலாக வர்றோம் அப்படின்னா அந்த இடத்துல ஈஸியாக க்ளோஸ் பண்ணி முடிச்சிடலாம். ஓகேங்களா? அதனால தான் சொல்கிறேன் இந்த நிறைய டைம் முன்னெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக அடுத்தடுத்த நாளே இந்த கேப் நம்பர்லாம் கரெக்டாக முடிச்சுப்போம். நிறைய இடத்துல நம்ம அந்த நம்பர் நம்ம வந்து வின்னிங்குமே கொடுத்துருக்கோம். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் விட்டு ஏன்னா இன்றைக்குமே அந்த பிசி 03 வரதுக்கான ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு இருந்தது. ஆனால் நாளைக்கு நமக்கு ஏபி 70 கரெக்டாக 73 கரெக்டாக நிற்கிறதால நாளைக்கு நீங்கள் ட்ரை பண்ண வேண்டிய நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 703 அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சிங்கிள் ஷார்ட் நம்பராக ட்ரை பண்ணுங்க. ஏபி உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ட்ரை பண்ணுங்கள், இல்லை பிசி விருப்பம் இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். ஆனால் 703 அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சிங்கிள் ஷார்ட் நம்பராக ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதேமாதிரி ஏபி 70 எனக்கு தெரிஞ்சு பெண்டிங்கில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா நான் ஆல்ரெடி வந்து போன மாதத்துக்கு நம்ம ஏபி 70 வெயிட் பண்ணி பார்த்தோம். ஏபி 70 அடிக்கலை. இருங்க அப்படியே நான் ஒரே நிமிஷம் பார்த்து சொல்கிறேன். ஏபி 70 ஏன்னா அதுக்கு போன மாதம் நமக்கு வந்து பிசியில் ஒரு 70 அடிச்சிருப்பான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஏசியில் ஒரு 70 அடிச்சிருப்பான். ஓகே ரைட் முடிஞ்சு போச்சு பாருங்கள். கரெக்டாக ஏசி 70 ஒரு பிசி 70 இதுக்கான ஒரு ஏபி 70 இது வரைக்கும் அடிக்கல. ஆனால் மேக்ஸிமம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பரை எடுக்கலாம் அப்படின்னா ஒன்று உடனே அடிச்சிடறான். அப்படி இல்லைனா அந்த ஒரு மாதம் விட்டு தான் அந்த கேமை இப்போ அந்த 69 அடிச்சா பாருங்க. எப்போ ஏபி 69 அடிக்க வேண்டிய நம்பரை இன்றைக்கி அதேமாரி இந்த 70மே நாளைக்கு வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. பார்த்துக்கோங்க. திரும்ப சொல்கிறேன் ஏபி 70 நம்மளோட கெஸிங் கரெக்டாக இருந்தது அப்படின்னா ஏபி 70 அப்படின்னு வருதுன்னா 703 அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் நம்பராக ட்ரை பண்ணிக்கோங்க. திரும்பவும் சொல்கிறோம் போகி மற்றும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். என்றும் அன்புடன் கேஎல் என்ஜாய்.